வேற வழி இல்லாமல் எனக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பல பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும். உதாரணத்துக்கு ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் வந்து அதிகமான முறையில் வந்து வங்கிகள் நியமிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா பழைய கடன்களை அவங்களால வசூலிக்க முடியல. குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அவங்க கடனை வசூல் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வச்சிங்களேன் இவங்க அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அசட்டாக காட்ட வேண்டிய வரும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால கடனை வசூல் பண்ணிக்கிறதுக்காக 3ஆம் தர தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருவாங்க. இவங்க நாலாப்புறமும் வந்து நெருக்குவாங்க. ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒவ்வொரு வகையான பெரிய பெரிய பிரச்சனைகளை கையாளும். ஒரு சில பார்த்தீங்கன்னா தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து உட்காந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க. அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறது என்னமோ உங்க பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி அழகாக போயிட்டு உட்காந்துப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா எல்லா ஊர் இப்போ வந்து ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் ஆச்சு, பிரச்சனை ஆச்சுன்னா உடனே ஸ்டேஷன் போயிடுவாங்க. இது வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க ஸ்டேஷன் வந்து பணம் வாங்கி கொடுத்துருவாங்க, சில நினைக்கிறது உண்டு. சில பேர் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம், இனிமேல் அவங்க கட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போகிறதும் உண்டு. இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகிறவங்க, அதே போல் இந்த முதல்ல டிஃபால்ட் ஆகிறவங்க, இவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும்.